வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, விலை மாதருக்கு விரயமாகும் சொத்து, வேசி வீடு அலையும் ஜாதகர். ஒருவர் சொத்து சேர்ப்பதில் மிக எளிது. ஆனால் அந்த சொத்தை காலங்காலமாக காப்பாற்றி அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது மிக மிக கடினம். அதுதான் இவருடைய தந்தை சொத்தை அழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத இந்த ஜாதகத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படின்றத பாருங்களேன். இவர் திரையில் தெரியக்கூடிய ஜாதகர் ஆண் ஜாதகர், கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. 8/4/1993 3:56 AM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு இந்த ஜாதகர். கும்பத்திலே சனி பகவான், புதன், கும்பத்துக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது, 5ஆம் வீட்டில் செவ்வாய், லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் குரு, லக்னத்துக்கு 9ல் சந்திரன், லக்னத்துக்கு 10ல் ராகு. இந்த மாதிரி அமைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதகர் அவர் பிறக்கும்போது ராகு மகா தசையில் பிறந்திருக்கிறாரு. ராகு தசை முடிஞ்சு குரு தசை முடிஞ்சு இப்போ சனி தசை பயணம் பண்ணிகிட்ருக்கு. குரு தசை வரைக்கும் நன்றாக தான் போயிட்டு இருந்தது. இவர் சனி தசையில் தன்னுடைய சொத்தை விரயம் செய்து தவறான தீய பழக்கத்திற்கு ஆளாகி காணப்படுகிறார். அது எதற்காக இந்த மாதிரி அவருடைய அமைப்பு இருக்குதுன்றதை நம்ம இன்றைக்கி முழுவதுமாக இந்த ஜாதகத்து மூலியமாக விளக்கம் கொடுக்க போகிறோம். பொதுவாகவே சரம், சிரம், உபயம் 3ஆக பிரிக்கலாம். அதில் ஸ்திர லக்கணமாக விளங்கக்கூடிய கும்ப லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணங்களில் ராகு கேதுக்கள் அமைவது தீய பலனை தரும். அந்த மாதிரி ராகு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அனுதினம் செய்யக்கூடிய கர்மம், அந்த 10ஆம் இடத்தில் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய கேதுவினுடைய சாரத்தை பெற்று ராகு அமர்ந்திருக்கிறார். ஒரு சுற்று 18 வருடங்கள் வெயிட் பண்ணுவார். அடுத்த 2வது சுற்று 18 ஆண்டுகள் 36 வயசு. அப்போ அவருடைய செயல்களை ஆரம்பிச்சிருவார். யார்? ராகு. அவர் எங்கே அமர்கிறாரோ அந்த இடத்தினுடைய தன்மையை பிரதிபலித்து கொண்டே இருப்பார். ராகு காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்தினுடைய காலை பெற்று அந்த ஜாதகரை இயக்குவார். இப்போ எந்த காலில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் ஊழ்வினைப்படி ஒருவருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரங்களிலிருந்து திசைகள் ஆரம்பிக்கும். அந்த திசைகள் தான் அந்த ஜாதகரை, அந்த ஜாதகியை இயக்கும். இந்த ஜாதகர் ராகு மகா திசையில் பிறந்திருக்கிறாரு. ராகுவினுடைய திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு இப்போ சனி திசை பயணம் பண்ணிகிட்ருக்கு. அந்த சனி அவருடைய மூல திரிகோண வீட்டிலே அமர்ந்து லக்கணத்திலே இருக்கிறாரு. அப்போ வலிமையாக தானே இருக்கிறாரு. அப்படின்னு பார்க்கும்போது அவர் பெற்ற நட்சத்திரங்கள் பாருங்கள். அவிட்ட நட்சத்திரம், அவர் 5ஆம் இடத்தினுடைய நிற்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் பெற்று லக்கணத்தில் இருக்கிறார். அந்த லக்கணத்திலேயே அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் அமர்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே அட்டமாதிபதி செய்கிற செயலை விட அட்டமாதிபதியினுடைய சாரம் தான் தீய பலனை அதிகமாக தரும். இவருக்கு சனி தசை போகுது. அந்த சனி தசை லக்கணத்திலிருந்து நடத்துகின்றார். அவர் ஒரு வீட்டுக்கு மட்டும் ஆதிபத்தியம் கிடையாது, 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம், லக்கணமும் 12ஆம் இடமும். அப்போ இந்த சனி பகவான் புதனோடு சேர்க்கை பெற்று 1, 8, 12 3த்தையும் இயக்குவார். அப்புறம் யாரை இயக்குவார்னா, எந்த கால் நட்சத்திரத்தில் இருக்கிறார்? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை இயக்குவார். அந்த செவ்வாய் 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம். 3 என்றால் தைரியம், 3 என்றால் காமம், 3 என்றால் காமம், 3 என்றால் வீரியம். அப்போ 3, 10 அனுதினமும் செய்யக்கூடிய கர்மம். இவர் எதையெல்லாம் இயக்குறார் பாருங்க சனி தசையில். எல்லாத்தையும் சொல்லிட்டோம். 1, 3, 5, 10. அப்புறம் லக்கணத்துக்கு 12. அப்புறம் லக்கணத்தில் அமர்ந்த புதன் 8. இந்த மாதிரி 5, 8 இந்த விஷயங்கள்லாம் இந்த சனி தசையில் இவர் இயங்கியே தீரணும் அப்படின்றது பிரபஞ்சத்தினுடைய விதி.
சரி, இந்த விஷயங்கள்லாம் இயக்குறாரு. சரி, அது நல்லதா அப்படின்னா, லக்கணத்தையும் லக்னாதிபதியும் சுபரினுடைய பார்வை பெற்றிருக்க வேண்டும். அப்படி சுபருடைய பார்வை பெறவில்லை என்றால், லக்கணத்தில் தீய கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் தீய பலன்களையும், லக்னாதிபதிக்கு தீய கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றால் அந்த லக்னாதிபதி தீய செயல்களையே செய்வார் என்றத நம்ம எளிமையாக சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னாதிபதி லக்னம் அந்த சுபருடைய பார்வையோ சுபருடைய சேர்க்கையோ அதெல்லாம் இருந்தால் தான் நல்லது. இல்லை என்றால் அவருடைய பிராப்தம் தீய வழியிலேயே தான் போகும் அப்படின்றத தெள்ளத் தெளிவாக சொல்லிடலாம். இந்த ஜாதகருக்கு திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் இருக்குது. அதெல்லாம் மீறியும் அந்த மாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆட்பட்டு தன்னுடைய சொத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார். தகப்பனுடைய சொத்து அது எப்படி வருதுன்னா 2, 7, 11, 9. 2ஆம் இடம் குரு, 11ஆம் இடம் குரு. அது 8ஆம் இடத்துல அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும் தருணத்தில் அப்போனா இப்போது 2, 7, 11 தொடர்பு கிடைச்சி 9ஆம் அதிபதி சுக்கிரன் அந்த குருவுக்கு பார்வை பெறுவதால் தந்தை மூலியமாக கிடைக்கக்கூடிய பூர்வீகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய மண் மனைகளை சுட்டி காட்டி அந்த ஜாதகருக்கு பெருத்த செல்வத்தை காட்டுது. தன்னுடைய உழைப்பால் எதையுமே இவர் செய்ய போகிறவர் கிடையாது. ஏன்னாக்கா லக்கணத்துக்கு சுபரனுடைய பார்வையோ சுபகிரகத்தினுடைய தன்மையோ கிடையாது. ஒன்று 9ஆம் அதிபதியினுடைய தன்மை லக்கணத்துக்கு கிடைக்கணும். ஆனால் அது அப்படி நேரடியாக கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுது, கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு சுப வழியில் தர்ம காரியங்களையும் கர்ம காரியங்களையும் தர்ம கர்மாதிபதியினுடைய யோகத்தை செய்ய இயலாத தன்மையாக மாறிவிடுகிறார் ஜாதகர். 9ஆம் அதிபதியினுடைய பார்வையோ சேர்க்கையோ இணைவோ ஒரு லக்கணத்திற்கு கிடைத்துவிட்டால் எப்பேற்பட்ட தீய குணம் கொண்டவராக இருந்தாலும் நற்செயல்களே அவர் செய்தே தீர வேண்டும். 9 கிரகங்களும் நன்மையே செய்யும், 9 கிரகங்களும் தீமையும் செய்யும் அப்படின்ற கோட்பாடினுடைய தன்மையில் தான் மனித உயிரினமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உலக உயிரினமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ 9ஆம் அதிபதியினுடைய தன்மை ஒரு ஜாதகருக்கோ ஒரு ஜாதகிக்கு கிடைக்கலனா எப்பொழுதுமே அந்த லக்கணம் எதனுடைய தன்மையில் பெற்றிருக்கிறதோ அதுவாகவே இயங்கும். 12 பட்டுதுன்னா 12 தொடர்பு பெற்று இயங்கும், 8 தொடர்பு பெற்றுனா 8 மூலியமாக இயங்கும், 4 இருந்தால் 4, 6 இருந்ததுன்னா 6. அந்த தன்மையில் இந்த ஜாதகர் அட்டமாதிபதியினுடைய தொடர்பை பெறுகின்றார். அதனாலேயே அதனுடைய சொத்தை எல்லாம் விரயம் பண்ணுறான். அதாவது 6ஆம் இடம்ன்றது நோய் நொடி கடன் வம்பு வழக்கு. அதுவே 8ஆம் இடம்ன்றது அதை அதிகப்படுத்துவது. அவ்வளோதான். இந்த அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு சுபரனுடைய தொடர்பே சுத்தமாக இல்லை அப்படின்றதுனால இவருக்கு எதனால் இந்த தன்மை ஏற்படுது அப்படின்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தில் ராகு நிற்பது, ஸ்திர லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் ராகு நிற்பது, அதில் உச்சம் பெறுவது, அதில் அட்டமாதிபதி கால் பெறுவது, இதெல்லாம் இந்த ஜாதகனுடைய தீய பழக்க வழக்கத்திற்கு மேலோங்க செய்யுது. இப்போ நடக்கிற புத்தி பாருங்கள், சனி தசை புதன் புத்தி. சனி லக்கணத்திலே இருக்கிறாரு, புதன் அட்டமாதிபதி கால் 5, 8. தன்னுடைய எண்ணம் 5னா எண்ணம், மனதில் உதிக்கக்கூடிய ஆசைகள் 8ஆம் இடம்ன்றது தீய பழக்கத்துக்கு கொண்டு போகுது. அப்போ அவர் வாங்கின கால அதிபதி யாராதுன்னு பாருங்களேன். புதன் தான் லக்கணத்தில் நிற்கிறாரு, அட்டமாதிபதி. அவர் என்ன கால் வாங்குறாருன்னா லக்கணத்துக்கு 8ல் இருக்கிறவங்க கால். 8ல் யார் இருக்கிறது, குரு இருக்கிறார். போரட்டாதி கால் வாங்குறாரு. அவர் எதுக்கு ஆதிபத்தியம்னா 2, 11. 2, 11னா தன்னுடைய செல்வத்தை சுட்டி காட்டக்கூடிய, சொத்தை சுட்டி காட்டக்கூடிய, லாபத்தை சுட்டி காட்டக்கூடிய அதிபதி குரு 8ல் அமர்ந்து அவருடைய கால் பெற்று புதன் லக்கணத்தில் அமர்ந்து 5க்கும் 8. 5னா ஆசைகள், 8னா அதை அழிப்பது அப்படின்றது தான், ஒரு நிர்மூலமாக்குவது தான் 8ஆம் இடம். அப்போ சனி பகவானுக்கும் புத பகவானுக்கும் லக்கணத்துக்கு தொடர்பு பெற்று இந்த காலகட்டத்தில் அவர் சொத்தை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்றத எளிமையாக சொல்லலாம். இப்போ 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா,
சூரியனை நோக்கி போகலை, புதனை நோக்கி வருகின்றார், அட்டமாதிபதியை நோக்கி வருகின்றார். அப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு அட்டமாதிபதியினுடைய தொடர்பு பெற்றால், 4, 8, 12 தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் இந்த மாதிரி விஷயங்களும் தீய பழக்க வழக்கங்களையும் விலை மாதர்கள் மது மாது சூதில் வந்து மேலோங்கி காணப்பட்டு தன்னுடைய சொத்தை விரயம் செய்வார். இவர்கிட்ட சொத்து இல்லைன்னா இவர் சம்பாதிச்சு அழிப்பார். இவர்கிட்ட சொத்து இருக்கிறதுனால விற்று அழிக்கிறாரு. சரி, சொத்து இல்லைன்னா இவர்கிட்ட சம்பாதிச்சு அதை அழிப்பார். அழிக்கிறதுக்கு சில காலங்கள் தேவைப்பட்டாலும் சம்பாதிக்கிறதுக்கு பல நேரம் தேவைப்படும். அப்போ அதுலேயாவது பரவாயில்ல, சம்பாதிச்சு அழிச்சான்னா கூட பரவாயில்ல. எப்பொழுதுமே சம்பாதிக்கிறது வந்து மிக மிக எளிது. அதை சொத்தை தக்க வைத்து நல்ல ஒரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு தர்ம காரியத்துக்கும் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் ஜாதகங்கள் கிரகங்கள் அமர்ந்து ஜனனம் எடுத்த ஜாதகரோ ஜாதகியோ இருந்தால் அவர் தான் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு உபயோகமுள்ள ஒரு ஜாதகியாக காணப்படுவார்கள். 10 ரூபா சம்பாதிச்சாலும் 8 ரூபா அவருக்கு பயன்படுத்திக்கிட்டு 2 ரூபா வந்து உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஜாதகராக, இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுபோல் இந்த ஜாதகர் சம்பாதிச்சு கூட அழிக்கலை, தன்னுடைய சொத்தை அழித்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் இந்த விரயம். இவர் இந்த சனி தசை முழுவதும் அதை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னா அவரால் முடியவே முடியாது. இறைவனே எதிரில் இருந்தாலும், இறைவனே பக்கத்தில் இருந்தாலும் வந்து சொன்னாலும் அவர் கேட்கக்கூடிய தன்மையில் இல்லை. ஏன் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியினுடைய தாக்கம், அந்த கிரகத்தினுடைய இணைவு, சேர்க்கை, பார்வை, நட்சத்திர பார்வை ஏதாவது ஒன்று இருந்தால் தான், தொடர்பு இருந்தால் தான் லக்னாதிபதிக்கு அது தர்ம சிந்தனையும் தர்ம காரியமும் செய்யக்கூடிய பிராப்தம் வந்து உருவாகும். இவருக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு தொடர்பே இல்லை. ஆனாலும் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்று பொருளாதாரம் மட்டும் அவருக்கும் அந்த பொருளாதாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் உழைச்சதே கிடையாது. ஆனால் அவங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் இந்த லக்கணத்துக்கும் அந்த 9ஆம் இடத்துக்கும் தொடர்பு இல்லாதனால தான் தர்ம வழியில் செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்காது. அந்த லக்கணம் எந்த வீட்டினுடைய தொடர்பு, எந்த திசையினுடைய தொடர்பு பெறுகிறதோ அதன் மூலியமாக அந்த லக்னாதிபதி அந்த சொத்தை விரயம் செய்வார் அப்படின்றது தான் வந்து இந்த ஜாதகத்து மூலியமாக எடுத்து சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகர் ஒரு சொத்தை விரயம் பண்ணிகிட்ருக்காருன்னா அதை காப்பாற்றக்கூடிய, இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்க வராங்க, அவர்களுடைய உறவு முறைகளில் தாய் தந்தையரோ இல்லை மனைவியோ மக்களோ யாரோ ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்கன்னா இதுக்கப்புறம் அந்த சொத்தை காப்பாற்றிக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அந்த சொத்தை இவங்க மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே விட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த தசை முடிகிறதுக்காட்டியுமே முழுவதுமாக அழிஞ்சிடும்ன்றதை வந்து உறுதியாக சொல்லலாம். இப்போ நமக்கும் அந்த பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி மீதோ மக்கள் மீதியோ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக. இப்போ இவருக்கு 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் சுக்கிரன் அந்த 11னுடைய தொடர்பு இருக்கிறதுனால அவருடைய மனைவிக்கு வந்து இதில் பங்கு உண்டு. அந்த சொத்தை வந்து அவங்க திருப்பிக்கக்கூடிய தகுதியும் அந்த பிராப்தமும் இவருடைய ஜாதகத்தில் காமிக்குது. அந்த மனைவி மூலியமாக இந்த சொத்தை மீட்டு எடுத்துக்கிறாங்க. எவ்வளோக்கு அவர்கிட்டேருந்து பிடுங்குகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு வந்து மிச்சமாகும். இல்லை என்றால் முழுவதுமாக அழித்தே தீர்வார். அதனால தான் அந்த தலைப்பு கொடுத்தது, விலை மாதருக்கு விரயமாகும் சொத்து வேசிவிடே அலையும் ஜாதகம் அப்படின்றத. இந்த கிரக அமைப்புகள் பாருங்கள், ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு பெற்று அது லக்கணத்துக்கு தொடர்பு பெற்றால் 5ஆம் இடம் தொடர்பு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், லக்கணம் 5, 8, 12 இதனுடைய தொடர்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு மது மாது சூது இதில் வந்து பிரியம் அதிகமாகி அதிலேயே திளைத்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையில் இருந்து இவருக்கு 2, 7, 9, 11 தொடர்பு இருந்ததுனால தான் தகப்பன் சொத்து. இல்லை என்றால் இவர் வந்து சம்பாதிச்சு அழிப்பார். லட்சம் சம்பாதிச்சாலும் அழிப்பார், கோடி சம்பாதிச்சாலும் அழிப்பார், 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அழிப்பார். அதனால தான் ஒரு ஜாதகத்துக்கு சுபருடைய பார்வை, சுபருடைய சேர்க்கை, சுபருடைய இணைவு ஏற்பட்டால்தான் அந்த ஜாதகரோ அந்த லக்கணம் அதிபதியோ, லக்கணாதிபதின்றது யார், ஜாதகர் தான். அதனால தான் அந்த சுபருடைய தன்மை இருக்கணுன்றது வந்து இதுக்கு தான் சொல்லுவாங்க. 5ஆம் அதிபதியினுடைய சுபத்தன்மையும் 9ஆம் அதிபதியினுடைய சுபத்தன்மையும் இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒருபோதும்
அதாவது நடுவில் இருக்கிற தசாபுத்திகள் வந்து ஒன்றா கொண்டு போகும், மறுபடியும் அவர் வந்து திரும்பி வந்துடுவார். 9ஆம் அதிபதியினுடைய பாக்கியம் அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் இஷ்ட தெய்வம் சொல்லுவாங்க. குலதெய்வம் 5ஆம் இடம் என்றாலும் 9ஆம் இடம் வந்து இஷ்ட தெய்வம். இந்த 5, 9 வந்து சுபத்தன்மை பெற்று பார்த்தால் லக்னாதிபதியை தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் மீண்டு விடுவார். அதனுடைய தன்மை இந்த ஜாதகருக்கு இல்லை என்றதை வந்து உறுதியாக சொல்லலாம். அதனால் இந்த திசை முழுவதுமே இவர் மீண்டு வரவே மாட்டார். இப்போ இவர் அந்த சனி தசைக்கு அடுத்தது என்ன தசைன்னு பாருங்கள், புதன் தசை. அந்த தசை வந்து லக்கணத்துக்கு தொடர்பு பெறுது. 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றாலும் அவர் வாங்கின சாரம் வந்து குருவினை சாரம். அந்த குரு லக்கணத்துக்கு 8ல் தான் இருக்கிறாரு. வலிமையாக இன்னும் சீரழிக்கும் தன்மையை தான் காமிக்கிறதை கண்டி சுபத்தன்மையை வந்து காமிக்கவே இல்லை. அதனால தான் அடுத்தடுத்து வர திசைகளும் இவருக்கு சாதகமற்ற திசைகளே என்றதை சொல்லி இந்த வீடியோக்கள் மூலியமாக ஒரு ஜாதகம் தன்னுடைய குலப்பெருமையும் குல சொத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு விளக்கம் போட்டு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிகழ்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.